ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே, குருமானவர்களே, மிகப்பெரிய விழா. சகோதரர் முன்னுரையில் நமக்கு எடுத்து சொன்னது போல 2 துருவங்கள், வேறுபட்ட மனநிலையுடையவர்கள், குணங்களை கொண்டிருந்தவர்கள். இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினார், தேர்ந்து கொண்டார். அவருக்காக தம் உயிரையே கொடுத்தார்கள். நம் எல்லாருக்கும் நம்பிக்கை ஊட்டுகின்ற, ஆறுதல் அளிக்கின்ற செய்தி. என்னையும் உங்களையும் ஆண்டவர் நிறைவாக பயன்படுத்த முடியும். எத்தனையோ புனிதர்கள், அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, புனித யோசேப்பு, அவர்களுக்கு அடுத்து முக்கியத்துவம் பெற வேண்டியவர்கள் இவர்கள் 2 பேர்தான். தொடக்கத்தில் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி பேதுருவின் பெருவிழா மட்டும் கொண்டாடப்பட்டது. 4ஆம் நூற்றாண்டில் 5-6 நூற்றாண்டுகளில் இந்த விழாவை கொண்டாடிவிட்டு எல்லாரும் பயணமாக பவுலினுடைய ஆலயத்திற்கு சென்றார்களாம். 7ஆம் நூற்றாண்டில் 29ஆம் தேதி பேதுருவின் பெருவிழாவும் 30ஆம் தேதி ஜூன் மாதம் பவுலின் பெருவிழாவும் கொண்டாடப்பட்டது. மீண்டுமாக இந்த 2 தூண்களை ஒன்றாக கொண்டாட வேண்டும் என்று 1969ஆம் ஆண்டிலிருந்து 2 பேரையும் இணைத்து நாம் பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். What a life led by both of them. பேதுருவை உற்று பார்க்கிறோம். சாதாரணர், முந்திரி கொட்டை போல பேசியவர். ஆனால் அவருடைய அன்பை நாம் சந்தேகப்பட முடியாது. ஆண்டவர் 2 கேள்வி கேட்கிறார். பணி வாழ்வின் மத்தியில் உன்னை எனக்கு தெரியுமா என்று கேட்கிறார். என்னை உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார். உன்னை தெரிந்து நான் தேர்ந்து கொண்டேன், என்னை உனக்கு தெரியுமா? மக்கள் என்னை யார் என்று பேசிக் கொள்ளுகிறார்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? மெஸ்ஸியா, உயிருள்ள கடவுளின் மகன். தந்தை வெளிப்படுத்தினார், தந்தை அன்பு கூர்ந்தார். மகன் இப்போது திரு அவையை அவர் மீது கட்டி எழுப்புகிறார். தந்தையின் இரக்கம், மகனின் இரக்கம், தேர்ந்து கொள்ளப்படுகிறார். இறுதியாக மீண்டுமாக பேதுருவிடம் கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாயா? எல்லாரை விட அதிகமாக அன்பு செய்கிறாயா? மற்றவர்கள் என்னை அன்பு செய்வதை விட நீ என்னை அதிகமாக அன்பு செய்கிறாயா? நீ மற்ற பொருட்களை, ஆட்களை அன்பு செய்வதை விட என்னை அதிகமாக அன்பு செய்கிறாயா? அன்பு செய்கிறாய் என்றால் மீண்டுமாக உன்னை அழைக்கிறேன், என்னை பின்பற்றவா, என் பணியை செய், என் மக்களை பார்த்துக்கொள், எனக்காக உன் உயிரை கொடு, இவ்வாறு என்னை மகிமைப்படுத்து. ஆண்டவருடைய பராமரிப்பு இருந்தது. பலகீனமானவர், பல தவறுகள் செய்தவர், மும்முறை மறுதலித்தவர். இருந்தாலும் பின்னாளில் ஆண்டவரின் அன்பை உணர்ந்த பிறகு, அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு, இன்றைக்கு முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது போல, உண்மையிலேயே ஆண்டவர் தன்னுடைய தூதரை அனுப்பி என்னை மீட்டார் என்றெல்லாம் உணர்ந்த பிறகு, பாரம்பரியம் நமக்கு சொல்லுகிறது, என்னுடைய தலைவனை போல நேராக சிலுவையில் அறையப்பட எனக்கு தகுதி இல்லை, தலைகீழாக என்னை அறைந்து கொள்ளுங்கள். இதுதான் நம்முடைய வாழ்வு. எதற்காக அருள் பணியாளராக பயிற்சி பெறுகிறோம்? ஆண்டவருக்காக துன்புற, மரிக்க, என் வாழ்வால் ஆண்டவரை மகிமைப்படுத்த என்ற எண்ணத்தோடு நீங்கள் எல்லாம் உருவானால் ஆண்டவர் உண்மையாகவே ஆறுதல் அடைவார், மகிமைப்படுத்தப்படுவார். பாருங்கள், பவுலடியார் எத்தனை மடல்கள், புதிய ஏற்பாட்டில் பாதி ஏறக்குறைய நூல்கள் அவர் எழுதியவை.
எனக்கு ஒரு ஆசை, குருவாக திருநிலைப்படுத்தப்படும் முன் உங்கள் எல்லாருக்கும் மனப்பாடமாக பவுலடியாருடைய எல்லா திருமடல்களும் எல்லா கடிதங்களும் தெரிந்திருக்க வேண்டும் என்று. நானே கூட பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தை 100 முறைக்கு மேல் கேட்டிருக்கிறேன். எனக்கு அவ்வளவு சக்தி கொடுத்தது, வல்லமை கொடுத்தது. பாருங்கள், the glory of God is a man and woman fully alive and active என்றார் சென்ட் இரேனியஸ். தேர்ந்தெடுக்கப்படும் முன்பும் சரி, அதற்கு பின்பும் சரி, முழுமையாக என்னுடைய கொள்கைக்காக நான் பற்றி கொண்டிருக்கிற ஆண்டவருக்காக கொடுக்கிறேன் என்று விரைந்தாரே பவுல். தைரியமாக போதித்தாரே. இயேசுசாமி கைகளை காட்டி என்னுடைய தழும்புகளை பாருங்கள் என்று தன்னுடைய ஆதார் கார்டை காட்டினார், சமாதானம் அளிக்கும் முன்பாக. அதே போலத்தான் பவுலும் பல இடங்களில் எவ்வளவு ஆண்டவருக்காக உழைத்தார் என்று மிக அற்புதமாக எடுத்து சொல்லுகிறார். ஒரு சில வாக்கியங்கள் உண்மையாகவே நம் உள்ளத்தை தொடுகின்றன. நான் திரு அவையை துன்புறுத்தினேன், இருந்தாலும் ஆண்டவர் என் மீது இரக்கம் கொண்டார். பாவிகளில் எல்லாம் பெரும் பாவி நானே, என்னை அவர் தேர்ந்து கொண்டார். நான் யாரை நம்பியிருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். பவுலடியார் சொன்னார், கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம், எவரும் குறை கூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். அந்த ஒரு வார்த்தை போதும் குருமானவர்களுக்கு, நமக்கு. எவரும் குறை கூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். தெசலோனிக்கருக்கு எழுதிய 1 திருமுகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், அதை வாழ்ந்து பார்ப்போமே. ஒவ்வொரு அருள் பணியாளரும் பங்கை விட்டு வெளியே வந்த பிறகு, இவர் தெசலோனிக்காவை விட்டு வெளியே வந்த பிறகு எப்படியெல்லாம் சொல்லுகிறார் பாருங்கள். போதனை என்ற போர்வையிலே நாங்கள் பொருள் பறிக்க பார்க்கவில்லை, ஒரு தாயை போல எங்களையே உங்களுக்கு பிட்டு கொடுத்தோம். 10வது வசனம், நம்பிக்கை கொண்டிருக்கிற உங்கள் முன்பாக நாங்கள் நேர்மையோடும் தூய்மையோடும் குற்றமின்றியும் வாழ்ந்தோம் என்பதற்கு நீங்கள் சாட்சி, அந்த கடவுளும் சாட்சி. நீங்கள் சாட்சி, கடவுளும் சாட்சி. நேர்மை, தூய்மை, குற்றமின்றி வாழ்கின்ற வாழ்க்கை உண்மையாகவே பிரியமானவர்களே நம் உள்ளத்தை தொடுகின்றது. ஆண்டவருடைய வார்த்தையால் எந்த அளவுக்கு அவர் தொடப்பட்டிருந்தார் என்று நினைத்து பாருங்கள். நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதி, சிறியதொரு பந்தயத்தில் ஓடினேன், நம்பிக்கையை பாதுகாத்தேன், ஓட்டத்தை முடித்து விட்டேன். இந்த குறிப்பிட்ட அந்த அவருடைய கடைசி கடிதம் என்று சொல்லுகிறார்கள், தீமோத்தேயுக்கு எழுதியது. கடைசியாக அவர் எழுதுகிறார் பாருங்கள், நன்றாக தொடங்கினால் போதாது, நன்றாக முடிக்க வேண்டும். சிலுவை அடியிலே நிற்க வேண்டும். மரிய முதலாமனை போல கல்லறை அருகிலே உட்கார்ந்து இருக்க வேண்டும். உயிர்த்த ஆண்டவரை தேடி செல்ல வேண்டும். நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்ல வேண்டும். இந்த தீமோத்தேயுக்கு எழுதிய இந்த கடிதத்தில் 6 முதல் 18 வரை உள்ள இந்த 13 வசனங்களில் 22 முறை நான் நான் என்னுடைய என்று ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரொனவுன் சொல்லப்பட்டிருக்கிறது பவுலால். லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரத்தில் அந்த பணக்கார முட்டாள் கூட நான் நான் என்றுதான் சொன்னான். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் செய்தார், ஆண்டவர் என்னை விடுவித்தார், ஆண்டவர் என்னை தேர்ந்து கொண்டார், சிங்கத்தின் வாய் நின்று காப்பாற்றினார். எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த தனக்கு செய்ததை சொல்ல நான் நான் என்று சொல்லுகிறார். அதுதான் நம்முடைய வாழ்வு. வெற்றி வாகை எனக்காக காத்திருக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, அவருக்கு உண்மையாய் இருக்கிற, அவருடைய வார்த்தையால் பற்றி எரிகின்ற, அவருக்காக வாழுகின்ற அத்தனை பேருக்கா வெற்றி வாகை காத்திருக்கிறது. ஆண்டவருக்காக துன்புறுவோம், ஆண்டவரை தெரியும் என்று சொல்வோம். இந்த உருவாக்க நாட்களில் ஆண்டவரை அன்பு செய்கிறேன் என்று சொல்வோம். வெற்றி வாகை நமக்காக காத்திருக்கும் விதத்தில் வாழ்வோம். ஆமென்.